குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, அமைதியா இருக்கீங்க, சோகமா, ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா? ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சுல, அதனால ரொம்ப வருத்தம். அவங்களுக்கும் வருத்தம், உங்களுக்கும் வருத்தம். ரைட், நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிருங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. ஹாய் குட்டீஸ். ரைட். இப்போ நம்ம இன்றைக்கு சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிற எல்லா குட்டீஸையும் வெல்கம் பண்ணுவோமா? வெல்கம் குட்டீஸ். ஃபஸ்ட்டு என்னக்கா செய்யணும்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். ஜெபம் பண்ணும்போது கண்ணை முடிக்கிடணும், கையை குப்பிக்கணும், நேல் முறங்களில் நிற்கணும். ரைட்டா? இந்த மூணும் நம்ம ஜெபம்னு சொன்னோன்னே எல்லாரும் செஞ்சிடணும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு யார் ப்ரேயர் பண்ண போகிறா? நீங்களா நானா? ரைட். எல்லாரும் ரெடியா? கண்ணை முடிக்கோங்க, கை குப்பிக்கோங்க, நேர் முழங்கால் இல்லைங்க. அக்கா ப்ரேயர் பண்ண நம்மளும் பண்ணணும். ரைட். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. நன்றி. இன்னைக்கு நாங்க கற்றுக்கொள்ள போகிற வசனம், பாட்டு, கதை எல்லாவற்றையும் எங்க மனசுல பதிய உதவி செய்யுங்க. நாங்க அதன்படி நடக்கணும். அதை கற்றுக்கொள்ளணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ரைட். எல்லாரும் நல்லா உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? பாட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாட்டு. சரியா? இப்போ நமக்கு வழக்கம் போல பிராங்க்லின் அண்ணனும் வசந்த் அண்ணனும் வந்து பாட்டு சொல்லி தருவாங்க, ஆக்ஷன் சொல்லி தருவாங்க. நம்ம எல்லாம் பாட்டை மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு டான்ஸ், குட்டி டான்ஸ் போட்டுட்டு ஜாலியாக கேட்க போகிறோம். அப்படி தானே? வசந்தனையும் பிராங்க்லினையும் கூப்பிடுவோமா? வாங்கண்ணே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணே. அண்ணே சொல்லுங்க. சொல்லவே வேண்டாம், நீங்கள் எப்போவுமே நல்லா இருப்பீங்க. அண்ணே அதாவது அண்ணா இன்னைக்கு கூட உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டினும் கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கொஸ்டினா கேளுங்க, சீக்கிரம் கேளுங்க. ஆமாண்ணே, அதாவது என்ன கொஸ்டின்னா, திடீர்னு உங்கள் வீட்டில் காலிங் பெல் டங் டங் டிங் டாங் டிங் டாங் அப்படின்னு அடிக்குது. ஆமாம், அடிக்குதா? அப்படி அடிக்கும்போது திடீர்னு நீங்கள் கதவு பக்கத்தில் போய் பார்க்குறீங்க, யார் வந்திருக்கா அப்படின்னா இந்த நாட்டோட பிரதமர் உங்க வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க. பிரதமர் வந்திருக்காரா? ஆமா. அப்படியா? ஆமா, பிரைம் மினிஸ்டர் காலிங் பெல் அடிச்சுட்டு இருக்காங்க கதவுக்கு வெளியே. ஓகே, இப்போ நீங்க அந்த கதவை திறப்பீங்களா மாட்டீங்களா? அண்ணே ஜெட்டு வேகத்துல போய் திறப்பேனே. திறந்து உள்ள கூப்பிட்டுருவீங்க. உள்ள வாங்க, வந்து உட்காருங்க, எல்லாமே உங்களுக்கு தானே, எல்லாம் உட்கார வைப்பேன். நீங்க கண்டிப்பா அப்படி சொல்லிடுவீங்க. ஆமா, அப்படித்தானே? அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு டோர் இருக்குது தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தனித்தனி டோர் இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனி டோர் இருக்கு. அது ஒரு வித்தியாசமான டோர். வித்தியாசமான டோரா? எஸ். எனக்கு உண்மையிலே தெரியல என்ன டோர். அந்த டோர் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவரை நம்ம உள்ள கூப்பிட வேண்டியிருக்கு. ஆமா, உள்ள கூப்பிடணும்னா யாரையும் வெளியே நிக்க விடக்கூடாது. ஆமா ஆமா. ஓகே, அது என்ன டோர் நம்ம இந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாமா? ஆமா ஆமா, சீக்கிரம் யாருன்னு சொல்லுங்க, நான் கதவை திறந்து விட போறேன். ஓகே, கண்டிப்பா நம்ம இந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாம். அது என்ன டோர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திறப்பீங்களா மாட்டீங்களான்னு இந்த பாட்டுல இருந்து கத்துக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க அந்த பாட்டை பாடுறோம், நீங்க எல்லாரும் அப்படியே இருந்து அழகா கவனிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? கதவின் அருகே இயேசு தட்டி நிற்கிறார். திறந்து உள்ளே அழைத்திடு, இயேசு உள்ளே வந்திடுவார். பதறி நிற்கும் குட்டி சாத்தான் பதறி அடித்து ஓடிடுவான். இயேசு உள்ளே வந்ததாலே என்ன ஆனந்தம். கைகள் தட்டி மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்திடுவார். அண்ணே, இந்த பாட்டு புரிஞ்சா உங்களுக்கு? ஆமாண்ணே, புரிஞ்சுதுண்ணே. அந்த கதவு என்ன கதவு? நம்ம இதய கதவுனே. உங்க இதய கதவு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசுக்குள்ள எதுவும் கதவு இருக்குதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம மனசுல நம்ம யாரை ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஏசப்பாவை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளணும்.
அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரிச்சிருக்காரு, அவர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளத்துல ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா நிறைய நேரத்துல எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, ஹே நான் ஏசப்பாவெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இருதயத்தை அப்படியே கடினப்படுத்திப்பாங்க. ஆமாண்ணே, அப்போ அவங்க இருதயத்துல தான் குட்டி சாத்தான் போய் உட்காந்துக்கிட்டுதான் அப்படிதானே? ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். பட் நல்லா கவனிங்க, உங்க இதயத்தை நீங்க அப்படி கடினப்படுத்தி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமா உங்க வாழ்க்கையில அப்படின்னு கேட்டா இருக்காது. எஸ், நிறைய நேரத்துல சந்தோஷமே இருக்காது. அப்போ உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தாம நீங்க யாரை ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். அவர் எப்பவும் உங்களுக்கு உங்க கூட வந்து உங்களுக்குள்ள வாழ்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த பாட்டை இப்போ நம்ம 2 லைன்ஸாக கற்றுக்க போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் அண்ணன் பாடுவாங்க, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாரும் பாடுங்க. ஓகே, சேர்ந்து பாடிடலாமா? பாடலாம். என் இதய கதவின் அருகே இயேசு தட்டி நிற்கிறார். என் இதய கதவின் அருகே இயேசு தட்டி நிற்கிறார். திறந்து உள்ளே அழைத்திடு, இயேசு உள்ளே வந்திடுவார். திறந்து உள்ளே அழைத்திடு, இயேசு உள்ளே வந்திடுவார். பதறி நிற்கும் குட்டி சாத்தான் பதறி அடித்து ஓடிடுவான். பதறி நிற்கும் குட்டி சாத்தான் பதறி அடித்து ஓடிடுவான். ஆமா, நல்லா கவனிங்க. ஏசப்பா உங்க உள்ளத்துல இருக்கும்போது உங்க மேல சாத்தானுக்கு எந்த பவரும் கிடையாது, அவன் உங்க பக்கத்துல நெருங்க கூட முடியாது. அதுதான் அந்த லிரிக்ஸோட அர்த்தம். ஓகே, ஆமாண்ணே. இயேசு உள்ளே வந்ததாலே என்ன ஆனந்தம், இயேசு உள்ளே வந்ததாலே என்ன ஆனந்தம். கைகள் தட்டி மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்திடுவார். கைகள் தட்டி மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்திடுவாய். வா, சூப்பர். அழகா நீங்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து அழகா பாடிட்டீங்க. ஆமாண்ணே, ரொம்ப சூப்பராக இந்த பாட்டை கற்றுக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறதுலே தெரியுது. சீக்கிரம் அந்த ஆக்ஷன் எங்களுக்கு சொல்லித்தாங்க, நாங்கள் உங்களோட சூப்பராக ஆட போகிறோம்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால இந்த பாட்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆக்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எஞ்சி ஓடிடக்கூடாது. சரியா? நல்லா சத்தமாக என்ன செய்யணும், பாடணும். இங்கே பாட்டு சத்தம் கேட்கலன்னா என்ன பண்ண மாட்டோம். ஆமா, ஒழுங்கா நாங்க ஆக்ஷன் பண்ண மாட்டோம், பாத்துக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பையன் வந்து நேர்ல கேட்டானா, தெருவுல வச்சு கேட்டான், அண்ணே அண்ணே இந்த டிவில வரீங்களே நீங்க தாங்களா அப்படின்னு கேட்டான். ஓ, டிவில நீங்க தானே கேட்டானா? ஆமா, கேட்டான். என்ன ஆக்ஷன்லாம் நல்லா பண்றீங்க, நிறைய நாங்களும் அப்படி நல்லா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா, அதனால நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாய் தான், அதனால பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றீங்களோ? ஆமா, இருந்தாலும் கேர்ள்ஸும் சூப்பரா தான் பண்ணுவாங்க. சரியா? அப்படியா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கத்துக்க போறோம். நீங்க சத்தமா பாட போறீங்க, நாங்க ஆக்ஷன் பண்ண போறோம். ஓகே. இதய கதவின் அருகே இயேசு தட்டி நிற்கிறார். திறந்து உள்ளே அழைத்திடு, இயேசு உள்ளே வந்திடுவார். பதறி நிற்கும் குட்டி சாத்தான் பதறி அடித்து ஓடிடுவான். இயேசு உள்ளே வந்ததாலே என்ன ஆனந்தம். கைகள் தட்டி மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்திடுவார். அண்ணே அண்ணே சொல்லுங்க. ஏதோ இடையில ஒரு மாதிரி ஸ்டெப் பண்ணீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே பிள்ளைங்க. என்ன எங்கேயோ ஓடுதாங்க அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. என்ன ஸ்டெப்? ஏதோ பதறி அடித்து. ஓ, பதறி அடித்து ஓடிடுவான். ஈஸி தானே? ஈஸியான ஸ்டெப் தான். சரியா? எப்படியோ பாதியில போயிட்டு பாதியில வந்துடணும். ஓகே, அதுக்கு இங்க ஒரு காரணம் இருக்கு. பட் அது என்ன காரணம் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம், பின்னர் சொல்லுவோம். ஓகே ஓகே. இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம அழகா எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். எல்லாரும் எழுப்பிக்கோங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பரா எழுப்பிட்டீங்க. நல்லா சத்தமா பாடிட்டே ஆக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஆஹா, இதய கதவின் அருகே இயேசு தட்டி நிற்கிறார். திறந்து உள்ளே அழைத்திடு, இயேசு உள்ளே வந்திடுவார். பதறி நிற்கும் குட்டி சாத்தான் பதறி அடித்து ஓடிடுவான். இயேசு உள்ளே வந்ததாலே என்ன ஆனந்தம். கைகள் தட்டி மகிழ்ந்து பாடி கர்த்தரை போற்றி புகழ்ந்திடுவார்.
அண்ணா பாத்தீங்களா சூப்பரா நான் சொன்ன மாதிரி எங்க பாய்ஸ் என்ன அழகா ஆக்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அங்க கேர்ள்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க, எல்லாம் மெசேஜா வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆனா என் பொண்ணு சூப்பரா வீட்ல எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கனே, எல்லாம் அந்த டிவி பார்த்து அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்றாங்களா? ஆமா. சரி பரவாயில்ல. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சூப்பரா அழகா ஆக்ஷன் பண்ணீங்க. வெரி குட். எல்லாரும் அப்படி உட்காந்துக்கோங்க. சூப்பர். எல்லாரும் ரொம்ப சூப்பரா இன்னைக்கு பாட்டை கத்துக்கிட்டாங்க, ஆக்ஷன் பண்ணாங்க. இன்னும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டோட கண்டிப்பா நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம். ஆனா ஒருவேளை இந்த சாங்கை ஐயோ நான் இன்னைக்கு சண்டே மட்டும் தான் கேட்க முடியுமோ நீங்க நினைச்சு கவலைப்படலாம். சண்டே மட்டும் இல்ல, இந்த சாங் யூடியூப்ல கூட நம்ம சண்டே ஜாம் வருது, அப்படித்தானே? ஆமா, யூடியூப்லயும் சண்டே ஜாம் வருது. அதனால இந்த பாட்டை நீங்க யூடியூப்லயும் போய் நம்ம இங்க சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆக்ஷன் பண்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஆமா, நீங்க யூடியூப்ல போயிட்டு தேவையில்லாம ஷார்ட்ஸ் இன்னும் மற்ற விஷயத்த பாக்குறதுக்கு பதில் நீங்க இதே மாதிரி விஷயத்த நீங்க பார்க்கலாம் உங்க அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட. நல்ல பாட்டோட ஆக்ஷன் கத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு சாங்கோட நாங்க இன்னொரு வாரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் பாய். ரைட் குட்டீஸ், இப்போ நீங்கள் எல்லோரும் பாட்டு கேட்டிங்கல்ல? ஆமாம், பாட்டு சூப்பராக இருந்துச்சா? டான்ஸ்லாம் ஆடினீங்களா? அண்ணன் நல்லா சொல்லி தந்தாங்களா? நல்ல புது புது பாட்டாக சொல்லித்தராங்க. என்ன எல்லா பாட்டையும் நீனும் முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோ. சப்போஸ் அந்த நேரத்தில் எழுத முடியலன்னா நீ யூடியூப்பில் போய் நம்ம சண்டே ஜாம் இதை அடித்து பார்த்தேன்னா உனக்கு வரும். சரியா? அதை போட்டு போட்டு கேளு. நல்ல பாட்டெல்லாம் அழகாக கேட்டேன்னா மனப்பாடம் ஆயிரும். நீனும் நல்ல டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு எப்பவும் அதை பாடிக்கிட்டே இருக்கலாம். அப்படித்தானக்கா? ஆமாம். இப்போ அடுத்தது என்னது? அடுத்தது ரொம்ப முக்கியமானது. அது என்னது? மனப்பாட வசனம். மனப்பாட வசனம். நம்ம எல்லாரும் மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். வாரத்துக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம், அப்படி தானே? அது போக சண்டே கிளாஸ்லேயும் வசனம் சொல்லி கொடுப்பாங்கல்ல? ஆமாம், சண்டே கிளாஸ்லாம் படிக்கிங்களா? நம்ம சண்டே ஜாமில் ஒரு வாரத்துக்கு ஒரு வசனம் தான் சொல்லித்தரோம். அந்த ஒரு வசனத்தை நீ சூப்பராக மனப்பாடம் பண்ணிக்கணும், நல்ல நோட்டில் எழுதி வச்சுக்கணும். சரியா? இப்போ வசனம் பார்ப்போமா? வசனம் சொல்லி தரக்கு இன்னைக்கு யார் வர தெரியுமா? சர்ப்ரைஸ். கரெக்ட். வாங்க, நீங்க வசனம் சொல்லி கொடுக்க. எங்க பிள்ளைகள் யாருன்னு ஆவலா எதிர்பார்க்காங்க. வாங்கோ. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் தெரியுமா? இங்க இருக்கிறது யார் தெரியுமா? இங்க இருக்கிற அந்த கழுகு அண்ணாச்சி. முதல்ல எனக்கே இவர் புதுசு, இவர் பேர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ அண்ணே, கழுகு அண்ணே. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க போல. ரொம்ப தூரத்துல இருந்து பிறந்து வந்திருக்கு. அப்படியா? உங்க பேர் என்ன? என் பேரு ஈகி. என்னது மேகியா? மேகி இல்ல, என் பேரு ஈகி. ஓ ஈகி, புரியுதா? ஓ ஈகியா? ஈகி. சரி சரி, இவ்வளவு தூரம் நீங்க பறந்து வந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கீங்க, செம்ம அழகா இருக்கீங்க. எதுக்குத்தாலும் சொல்றீங்கன்னா நல்ல கழுகு அண்ணே. அண்ணே, கழுகு அண்ணன் இல்ல, ஈகி. ஈகி ஈகி. எதுக்காண்டி இங்க வந்திருக்கீங்க ஈகி? நான் இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ஓ, நம்ம சண்டே ஜாம் பிள்ளைங்களுக்கு நீங்க வசனம் சொல்லி கொடுக்க வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கும் சேர்த்துதான். அப்படியா? சரி சரி ஈகி, நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுங்கண்ணே. நான் சொல்லி தரட்டா? சொல்லி கொடுங்க ஈகி. ஆனா நான் சொல்லி கொடுத்தா பிள்ளைகளுக்கு புரியாதா ஒழுங்கா? ஓ, உங்களுடைய லாங்குவேஜ் பிள்ளைங்களுக்கு புரியாதுங்கிறீங்களோ? புரியாது. ஏமா உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் புரியுதுங்க. அப்படியா? நான் சொல்லி தரேன், நீ பிள்ளை கூட சேர்ந்து சொல்லலாம். ஓகே ஓகே. அடிக்கடி அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போ ரெண்டு வார்த்தையா சொல்லி தரட்டா? புரியுது புரியுது ஈகி. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன ஈகி? இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னு ஏன்ட்ட கேட்காத, நீயே சொல்லி கொடு. அப்படியா? ஓகே ஈகி, நான் வசனம் மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். சரி சரி, ஓகே ஈகி. ஓகே ஈகி, பிள்ளைங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியாதுல்ல, அதனாலதான். சரியா? நீ சொல்லி கொடு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். என்ன அர்த்தம்? நம்ம அடிக்கடி, அதாவது நம்ம அம்மா அப்பா கூட சொல்லுவாங்கல்ல, அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நமக்கு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி பைபிள் வசனமும் நமக்கு நிறைய விஷயம் சொல்லுது. நீங்க இதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது. நம்ம அடிக்கடி அதையே செஞ்சுட்டு செய்யக்கூடாது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கூடிய சீக்கிரம் நம்ம இருதயம் கடினமாயிரும்,
கடினமாய் சகாயமின்றின்னு அர்த்தம் தெரியுமா? யாருடைய உதவியுமே இல்லாம, டைமே இல்லாம. சடுதியில் நாசம் அடைவான்னு சொல்லுது. அது நமக்கு தேவையா குட்டீஸ்? இல்ல, தேவை இல்லைல்ல. நமக்கு எப்பவுமே ஏசப்பாவோட ஹெல்ப் வேணும், நம்மளுடைய பிள்ளைகளா வாழணும். ஓகேவா? சரி, ஓகே ஈகி, நம்ம சேர்ந்து கத்துக்கலாமா ஈகி? இப்போ இது ரெண்டு வார்த்தையா சொல்லி தர போறேன், சரியா? ஓகே ஈகி. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அண்ணே, இப்போ நான் உங்களுக்கான டெஸ்ட் ஆரம்பிக்கு. டெஸ்ட்னால எனக்கு பயமே ஈகி. பயம்னாலும் நீங்க இப்ப அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்படியா ஈகி? உங்களுக்கும் இந்த பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட். அப்படியா? என்ன டெஸ்ட்? நான் சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை பார்க்காம சொல்லணும். பார்க்காம சொல்லணும்? நானும் சொல்லி தர மாட்டேன். ஓகே ஈகி. பிள்ளைங்களா, நீங்களாம் ரெடி தானே? நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்ல, நம்ம எவ்வளவு புத்திசாலின்னு சொல்லிட்டு இந்த ஈகிக்கு காட்டுறோம், ஈகி அந்த மலைக்கே அனுப்புறோம் திருப்பி. ஓகே, சரி, பேசினது போதும். நீங்க சொல்லுங்க, பாப்போம். சரி, நாங்க சொல்றோம்னா நீங்க ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 3. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அண்ணே, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க எல்லாரும். நான் உங்களுக்காக ஒரு கைத்தட்டு கொடுப்பேன். தேங்க்யூ ஈகி. சூப்பர். ஓகே, இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நம்ம இன்னொரு வசனத்தோட நம்ம மீட் பண்ணலாமா? ஓகே குட்டீஸ், அது வரைக்கும் நானும் ஈகியும் சேர்ந்து உங்ககிட்ட பாய். குட்டீஸ், வசனம் சொல்லி தந்தாங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் மனப்பாடமாக படிச்சிட்டிங்களா? எழுதிலாம் வச்சிருக்கீங்கல்ல? ரைட். டெய்லி அந்த வசனத்தை சொல்லி பார்க்கணும், சரியா? அப்படியாக்கா? சூப்பர், வெரி குட் பிள்ளைகள். ரைட். அடுத்தது நமக்கு என்னது? பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுக்கறதுக்கு யார் வரா? அதுவும் சஸ்பென்ஸ். இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு சஸ்பென்ஸ்லயே கொண்டு போறோம். ரைட். பைபிள் ஸ்டோரி சொல்லி கொடுக்கறதுக்கு வாங்க. ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். எகிப்தில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் மோசையை நோக்கி கூப்பிட்டு, நீ பார்வோன் இடத்துல போய் நான் சொன்னதாக சொல்லு, என்னோடய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்கிறதுக்காக அனுப்பிவிடுன்னு சொல்கிறாங்க. அவனோட இருதயம் கடினப்பட்டதுன்னா அவனுக்கு வாதைகள் நான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அதே மாதிரி அவனோட இருதயம் கடினப்பட்டதுன்னா அவனோட மிருக ஜீவன்கள் எல்லாம் இறந்து போகும்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. மோசையும் இந்த மாதிரி பார்வோன் இடத்துல சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எங்கள் தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்கள் ஜனங்களை அனுப்பிவிடு, இல்லைனா நாளைக்கு உன்னோட எகிப்து தேசத்தோட மிருக ஜீவன்கள் எல்லாம் இறந்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்வோனோட இருதயம் கடினப்பட்டது. அதே மாதிரி அந்த வாதை ஏற்பட்டது பார்வோனோட நாட்டில். அதே மாதிரி நிறைய வாதைகள்னால ஏசப்பா வாதிச்சாங்க. வெட்டுக்கிளி வந்தது, கல்மழை பெஞ்சது, இந்த மாதிரி மிருக ஜீவன்கள் இறந்தது, பொக்களங்கள்லாம் வந்தது. இந்த மாதிரி நிறைய வாதைகள்னால வாதிச்சாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியாக தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மூத்த பசங்க பொண்ணுங்க பிள்ளைங்கள்லாம் இறந்து போனாங்க. இந்த சம்பவம் பார்வோனை ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா அவனோட மூத்த குழந்தையும் இறந்து போனது. அதனால் இவன் மனசு இறங்கி இஸ்ரேல் ஜனங்களை போக விட்டான். நம்மளும் பார்வோனோட இருதயம் மாதிரி கடினமாக நம்மளோட இருதயத்தை வைக்காமல் ஏசப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும், சரியா? நீங்கள் நடப்பீங்களா? நீங்கள் நல்ல பிள்ளைங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் நடப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரி நான் வேற ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். பைபிள் ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமா, இன்னைக்கு பைபிள் ஸ்டோரி செம்மையா சொன்னாங்கல்ல, ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸ்டோரி நல்ல அழகா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான்லாம் இன்ட்ரெஸ்டா உட்கார்ந்து கேட்டேன். எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? எல்லாருக்கும் கதைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்ததும் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வரப்போகுது. அது என்னது? ஜெனரல் ஸ்டோரி, பொதுக்கதை. உங்களுக்கு பொதுக்கதை சொல்லி கொடுக்கறதுக்கு இப்ப யார் வர போறா தெரியுமா? சஸ்பென்ஸ். வாங்க, நீங்க பொதுக்கதை சொல்லி கொடுக்க வாங்க.
ஹலோ குட்டீஸ், நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டில் வெடிகுண்டு அப்படின்னு ஒரு தலைப்பில் தான் நம்ம மாரல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். காட்டுக்கு ராஜா யாராக இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? சிங்கம். ஆமாம், சிங்கம் தான் ராஜாவாக இருக்கும். மற்ற மிருகங்கள்லாம் அது சொல் பேச நல்லா கேட்கும். அப்படி போயிட்டுருக்கும் போது நமக்குலாம் இப்போ வெக்கேஷன் இல்லைன்னா நம்ம வெளியே போவோம்ல, அதை மாதிரி சிங்கத்துக்கும் வெக்கேஷன் மாதிரி. அதுவும் சரி, நம்மளும் எத்தனை நாளாக தான் நம்ம பொறுப்பே பார்த்துக்கிட்டு இருக்குது, நம்ம பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரிட்ட வந்து அதோட பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போகுது. அது வந்து வெக்கேஷன், அதை வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக நரிக்கிட்ட வந்து தன்னுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போகுது. நரி தான் இப்போ ராஜா. சிங்கம் போனது, நரி இப்போ ராஜாவாக இருக்குது. இப்போ எல்லா மிருகங்களும் நரிகிட்ட தான் எதுனாலும் கேட்கணும், அது சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டோன்னே நரிகிட்ட வந்து எல்லா மிருகங்களும் வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு வந்து முறையிடுறாங்க. அப்போது வந்து நரி வந்து யோசிக்குது. உடனே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு துறவை பார்க்குது. அங்கே ஒரு கொட்டையில் தண்ணி இருக்கிறத பார்த்து அங்கே உள்ள மிருகங்களுக்கெலாம் சொல்லுது. எல்லா மிருகங்களும் போய் குடிக்குது. ஆனால் ஒரே ஒரு மிருகம் மட்டும் போகவே இல்லை. அது என்ன? யானை தான். யானை போகவே இல்லை. அதுவும் கெஞ்சி பார்க்குது. யானைண்ணே போங்கண்ணே அப்படின்னு கேட்குது. அதுவும் போகலை. அப்புறம் எல்லாமே தண்ணி குடிச்சு எல்லாம் திருப்தியாக போகும்போது யானை மட்டும் தாகத்தோடு போகுது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளி வந்து பரவுது அந்த காட்டில். இப்போ வந்து எல்லா மிருகங்களும் அங்கே இங்கேயும் சிதறி அடித்து ஓடுது. எங்கடா இருக்கும்னு. சில மிருகங்களுக்கு வெடிகுண்டு எப்படி இருக்குன்னே தெரியாது, ஆனால் அதுக்கு பயந்து போய் ஓடுங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நரி பார்க்குது, எங்கே சத்தம் எங்கேயோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தூரம் எல்லா மிருகங்களும் அந்த டைரெக்ஷனில் போய் பார்க்கும்போது யானைகளாக சேர்ந்து எல்லாம் விளையாண்டுட்ருக்கோம். ஒரு பந்து மாதிரி போட்டு விளையாண்டுட்ருக்கோம். உடனே நரி வந்து கேட்கும், யானை என்ன இது அப்படின்னே, நாங்கள் சர்க்கஸுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்கோம். சர்க்கஸில் உள்ள யானைகள் எல்லாமே பந்து போட்டு விளையாண்டு தானே பார்த்துருக்கீங்க. நாங்கள் இங்கேருந்து சாகிறதோட நாங்கள் அங்கே போய் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். இனி நாங்கள் உங்கள் கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்லுது. உடனே இல்லைனே வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அது வந்து தன்னுடைய புத்தியை வந்து மாற்ற மாட்டேங்குது. அப்போ எல்லாம் சரின்ட்டு கலைஞ்சி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் டமார் அப்படின்னு சவுண்டு கேட்குது. நரிக்கு ஒரே பயம். என்னடா டமார்னு சவுண்டு கேட்கு, எங்கே அப்படின்னு மறுபடியும் அதே இடத்துக்கு போகுது. யானை எல்லாம் ஒரு அகோர முகத்தோடு காணப்படுது. என்னன்னு பார்த்தா அந்த பால் நினச்ச தூக்கி போட்டு விளையாண்டது ஃபுல்லாகவே வெடிகுண்டு தான். வெடிகுண்டு வெடித்து செதறி கிடக்குது. அப்படியும் அது வந்து தன்னுடைய புத்தியை வந்து மாற்றிக்க மாட்டேங்கி, நாங்கள் சர்க்கஸுக்கு தான் போவோம், நாங்கள் அவங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது. உடனே நிறையும் எவ்வளோ சொல்லி பார்க்குது, கேட்கல. யானைகள் மறுபடியும் தன்னுடைய வேலையை பார்க்குது. ஒரு நாள் ஒரு வேடன் வாரான். வேடன் வந்து ஒரு 2 குழியை நல்ல பெரிய குழியாக தோண்டி போட்டிருக்கான். அது தெரியாமல் அந்த யானைகள்லாம் அதில் உளுந்து மாட்டி தன்னுடைய இதை வந்து இழந்துருது. அப்போது வந்து நரி வந்து சொன்னான், நான் எவ்வளவோ சொன்னேனே நீங்கள் கேட்கலல்ல அப்படின்னு சொல்லி அந்த யானையை எச்சரித்தாங்க. அப்போ தான் யானைகள் எல்லாமே தன்னுடைய புத்தியை வந்து மாற்றி நல்ல வழியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. உதாரணத்துக்கு இப்போ கூட நம்ம ரீசெண்டாக போலீஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஹெல்மெட் போட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் நிறைய பேர் அந்த ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் போகிறனால தான் நமக்கு இந்த விபத்துக்கள்லாம் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம கேட்டு மதித்து போனால் நமக்கு ஏன் விபத்து ஏற்படுது? அதே போல் தான் நம்ம வந்து ஏசப்பாவோட பேச்சு கேட்டு அவரோட நம்ம ட்ராவல் பண்ணோன்னா நம்ம வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். அவர் சொல்ல நம்ம கேட்காம இல்லை ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அப்படி விலகி வந்தோம்னா நம்மளும் இதை மாதிரி ஏதாச்சும் ஒரு குழியில் போய் விழுந்துட்டு ஏசப்பான்னு அப்போ வந்து தேடுவோம். ஆகையால் நீங்கள் எந்த ஒரு பாவமான வாழ்க்கையில் இருந்தாலும் மனம் திரும்பாட்டியும் ஏசப்பா இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்காங்க. அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு ஏசப்பாட்ட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவுக்கு சாட்சியாக வாழணும். புதுக்கதை சூப்பராக இருந்துச்சுல்லக்கா, எவ்வளோ அழகா அப்படி அருமையாக சொல்லி கொடுத்தாங்கல்ல, செம்மையாக சொல்லி கொடுத்தாங்க. கதை சூப்பராக இருந்துச்சு. ரைட்டு, இப்போ கதை முடிஞ்சுது.
பாட்டு முடிஞ்சுது, வசனம் முடிஞ்சுது, நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல? அப்போ ப்ரேயர் பண்ணி முடிக்கணுமா? அப்போ என்ன முக்கியமான செஷன். ஆமாம், கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்ல. இப்போ நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறோம். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. செல்ஃபோனை கையில் எடுத்துக்கோங்க. கீழே தெரிகிற நம்பருக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணுறத நாங்கள் இங்கே வெரி குயிக்காக நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். யார் நிறைய ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கடைசியில் ஒரு gift தருவோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேவா? ரைட். உங்களுக்குள்ள கொஸ்டின் என்னது தெரியுமா? என்ன கொஸ்டின்? அதுவும் சஸ்பென்ஸா? சஸ்பென்ஸ்னா எப்படி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க? கொஸ்டின் என்னது நீங்க கேக்குறீங்களாக்கா? கேளுங்க. அதாவது சொன்ன கதையில 10வது வாதை எது? வாதைகள் நிறைய சொன்னாங்கல்ல, அதுல 10வது வாதை எது? உடனே டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. சரியா? இந்த நம்பருக்கு அனுப்புங்க, வேற யாருக்கும் அனுப்பிடாதீங்க. ஆமா, கீழே தெரியுற நம்பரு. கரெக்ட். அக்கா சொல்றது ரொம்ப கரெக்ட். கீழே தெரியுற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா தான் நாங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு gift அனுப்புவோம். ரைட். இப்போ ப்ரேயர் எல்லாம் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? ரைட். ப்ரேயர்னால் என்ன செய்யணும்? நான் முதலே சொல்லியிருக்கிறேன்ல. ஆமாம், கண்ணை முடிக்கோங்க, முழங்கால் போட்டுக்கோங்க, கை கூப்பிக்கோங்க. ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள்லையும் நாங்கள் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை கற்றுக்கொள்ள அநேக நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. உங்களுக்கு நன்றி. அதை நாங்க எங்க வாழ்க்கையில கடைபிடித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், இன்னொரு நாள் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ்டோபர் மற்றும் உங்கள் குளோரிந்தா. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.